இந்த ஆபிரகாம் தன்னை எப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக தன்னை காண்பித்தான் என்றால், முதலாவது தன்னுடைய வாழ்க்கையின் முதல் இடத்தை தேவனுக்கென்று கொடுத்தான். He gave first place to God. தேவனுக்கு முதல் இடத்தை அவன் கொடுத்தான். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுவாரானால் அதுக்கு முதல் இடம் கர்த்தருக்கு தான். கர்த்தர் சொல்லிட்டார்னா அவருக்கே நான் மிக முக்கியமான இடத்தை நான் கொடுப்பேன் என்று அவன் தேவனை முதல் நிலையில வைத்ததை நம்ம கவனித்தோம். உதாரணமாக ஆதியாகமம் 21:14 உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஆகாரையும் அவன் பிள்ளையும் நீ அவள் பிள்ளையும் அனுப்பிவிடுன்னு சொன்ன உடனே அதுல வாசிக்கிறோம், ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் துருத்தியும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் என்று வாசி. எப்போ இதை செய்தான்னா கர்த்தர் சொன்னாருன்னு முதல் வேலையை அதை செய்தான். தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்தான். அதே போல நீங்கள் 21ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை மன்னித்துக் கொள்ளுங்க, 22ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு என்ன செய்தான், புறப்பட்டு போனான் அப்படின்னு பார்க்கணும். எப்போ செய்தான் இந்த வேலைன்னா அதிகாலையில எழுந்து முதல் வேலையை அதை செய்தான். ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு தேவனுக்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த ஒரு ஆபிரகாமை நம்ம பார்க்கிறோம். நீங்க அதே போல ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18-20 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அங்கே நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்த பொழுது 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் இந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கை அவன் பார்த்த பொழுது அப்பத்தையும் ரசத்தையும் மெல்கிசேதேக் கொண்டு வந்த போது இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலேயும் தசம பாகம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதாவது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதுலேயும் முதலிடம், கர்த்தர் சொன்ன கடினமான காரியங்களை செய்யறதுல முதலிடம், தேவன் தனக்கு வெற்றிகளை கொடுத்த பொழுது அதுல முதல் பங்கை கர்த்தருக்கு என்று அவன் என்ன செய்தான், கொடுத்தான். கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறவங்க தான் கர்த்தரை நம்புறாங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்க கர்த்தருக்கு 2வது இடத்தை கொடுக்க மாட்டாங்க. they always keep God first in their life. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் மேல நம்பிக்கையை முதலாவது இடத்துல வச்சு பாருங்க, கர்த்தர் நம்மளை 2வது இடத்துக்கு கொண்டு போகவே மாட்டார். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ண, என்னை கனமீனம் பண்ணுகிறவன் கனமீனம் அடைவான். கர்த்தருக்கு நாம் முதலிடத்தை கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை முதலிடத்துல வைப்பார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் எப்படி தேடணும், முதலாவது தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யும், கூட கொடுக்கப்படும். அப்ப கர்த்தரை முதலாவது தேடுற பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில வைப்போமானால் கர்த்தரும் நம்மை மேன்மைப்படுத்துவார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால். இப்போ நம்ம இன்னொரு காரியத்தை கவனிக்க போறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை எப்படி அவன் வெளிப்படுத்தினான் என்று பார்த்தா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்க. ஆதியாகமம் 13:8-9 வசனங்கள். மேலே ஏசி போட்டிருக்கீங்களா? ஓகே. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இதுல இன்னொரு முக்கியமான காரியத்தை நீங்க கற்றுக் கொடுக்க விரும்புறேன். ஒரு குடும்பம் கர்த்தரை முழு மனதோடு நம்புகிற ஒரு குடும்பமா இருக்குமானால், 2வது அவங்க செய்யற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, they'll be willing to forego their privileges. தங்களுக்கென்று அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பல சாதகமான காரியங்களை கூட விட்டு கொடுக்கிறவர்களா இருப்பாங்க. தங்களுக்கென்று அவங்க சேர்த்து சம்பாதித்து கொள்ளக்கூடிய காரியங்களை கூட அவங்க சமாதானத்துக்காக விட்டு கொடுக்கிறவர்களா இருப்பாங்க. இந்த ஆபிரகாமை பார்ப்பீர்களானா, அவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு தூரம் அவன் கர்த்தரை நம்பினதுக்கு அவன் கொடுத்த ஒரு பெரிய அடையாளம் என்னன்னு சொன்னா, அவனுடைய மெய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மெய்ப்பருக்கும் ஒரே போராட்டம், ஒரே வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. அந்த நேரத்தில் இதுல பெரியவன் மூத்தவன் யாருன்னா ஆபிரகாம் தான். முதல்ல வந்தவன் ஆபிரகாம் தான்.
எல்லாத்துலேயும் முதலிடம் அவனுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து அவன் வாழ்க்கையில் அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்தை வந்து தான் எடுத்திருக்கலாம், சிறந்ததை தனக்கென்று பிரித்து வச்சிருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்தான் பார்த்தீங்கன்னா, முதல் இடத்தையும் நேர்த்தியானதையும் தான் ப்ரிவிலேஜஸ் என்ன செய்தான் விட்டு கொடுத்தான். இந்த குடும்ப வாழ்க்கையில் பாருங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சு மேன்மைப்படுத்துறதுக்கு நம்ம வந்து கர்த்தரை நம்புறேன், நான் என் சுய பிரயாசத்தையோ என் மாம்சத்தின் மேலேயோ நான் நம்பிக்கை வைக்கல அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்றோம் அப்படின்னா, நாம் வந்து எப்பவுமே நமக்கு இருக்கிற அந்த ப்ரிவிலேஜஸ் என்ன செய்வோம்னா விட்டு கொடுப்போம். பரவாயில்லப்பா, நீ முதல் இடத்தை எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேர்த்தியான இடங்களை நீ எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே நான் தான் முதல் எடுத்திருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு பெரிய மனதோடு விட்டு கொடுக்குறாங்க. பாருங்க, வேதம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாங்கன்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்க மடியில கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, போடுவாங்கன்னு வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கர்த்தரை நம்பாதனால தான் நாமளே சண்டை போட்டு பிரயாசப்பட்டு முதல் இடங்களை எல்லாம் நம்ம அபகரிச்சுக்கணும், பறிச்சுக்கணும், நாம எல்லாத்தையும் நம்ம ஆளுகை செய்யணும், எல்லாமே நாமே சாதுரியமா எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி ரொம்ப தீவிரப்படுறோம். ஆனா அப்படி அல்ல. கர்த்தரை நான் நம்புறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க எனக்கு போதுமானவர் அப்படின்னு நாம நம்பி நமக்கு இருக்கிற ப்ரிவிலேஜஸை கூட நம்ம தாராள ஒரு இருதயத்தோடு விட்டு கொடுக்கிற ஒரு மனம் நமக்கு இருக்குமானால், நிச்சயமா நான் சொல்லுவேன், நாம உண்மையாகவே மேன்மை கர்த்தரிடத்திலிருந்து வரும். நீங்க வேதத்துல எங்கெல்லாம் ஜனங்க விட்டு கொடுக்கறத பாக்குறீங்கன்னா, அங்க கர்த்தர் அவர்களுக்காய் தலையிட்டு அவர்களுக்கு நேர்த்தியான இடங்கள்ல பங்கு கொடுத்துருக்கிறார். உதாரணமாக நீங்க ஏசாவை நீங்க பார்ப்பீங்களான்னா, தம்பி வந்து எல்லாத்திலையுமே அவன் ரொம்ப தந்திரமா ஏமாத்திட்டு போயிட்டான். கூளை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டு போயிட்டான். அவங்க அப்பாவுக்கு சாப்பாடை கொடுத்து, அவங்க அப்பா குருடா இருக்கிற காலத்தில் கண் மங்கலா இருக்கிற நேரத்தில் அண்ணன் பேரை சொல்லி மூத்தவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். இந்த ஏசா வந்து ஆரம்பத்தில் கோபத்தில் தான் நான் வந்து அவனை கொன்று போடுவேன்னு சொன்னானே தவிர, யாக்கோபுக்கு பின்னால் விரட்டிட்டுலாம் போகல. அவன் விரட்டிட்டு போயிருக்கலாம், நான் விரட்டிட்டு போகலை. அவன் ஓடிட்டான்னு தெரிஞ்ச பேர் விட்டுட்டான். பல ஆண்டுகள் கழித்து யாக்கோபு திரும்ப வருகிறான். அந்த வேளையில் 400 பேரோடு இவன் எதிர்கொண்டு போறான். பாருங்க, செய்தி போது யாக்கோபுக்கு, உங்க அண்ணன் வர்றான், பெரிய கூட்டத்தோட வர்றான்னு. இவனுக்கு பயம் பிடிச்சு போச்சு. இவன் கிஃப்ட் எல்லாம் எடுத்துன்னு போய் கொடுக்குறான். இவன் அன்னைக்கே கொடுத்துருக்கலாம், இப்போ கொடுக்குறாரு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய். எதுக்குன்னா உயிர் பிழைக்கணும் அப்படின்னு கிஃப்ட் கொடுக்குறாரு. ஆனா ஏசா பக்கத்துல வந்த போது அவன் கிஃப்டையும் வாங்க விரும்பல, அவன் கிஃப்டையும் ஏற்றுக்கொள்றதுக்கு ஆசையும் படல. எனக்கு அதெல்லாம் தேவையில்லைப்பா, எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கு, கர்த்தர் என்னை நல்லா ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு தனக்கு வந்த ப்ரிவிலேஜஸை கூட விட்டு கொடுத்தான். பாருங்க, விட்டு கொடுத்தான். அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுத்தான். நீங்க கடைசியில் பார்ப்பீங்களான்னா, இந்த யாக்கோப் வந்து செட்டில் ஆகிறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆச்சு. அவன் பிள்ளைங்களாம் 430 வருஷம் அடிமையா இருந்து தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு வந்தாங்க. ஆனா இந்த யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி அவன் சந்ததிக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் வந்து சேயீர் மலை பள்ளத்தாக்க வந்து ஏசாவுக்கு ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்தார். அந்த ஏரியா பக்கமே போகக்கூடாது, அவங்கள தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளை போட்டிருந்தார் இஸ்ரவேல் ஜனங்க அதை கடந்து வரும்போது. அப்போ நான் யோசித்தேன், நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க, எவ்வளோ உண்மை உள்ளவர் பாருங்க. நாம விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு முதன்மையான ஆசீர்வாதங்களை தர்றார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கூட நிறைய வேளையில இந்த மாதிரி சச்சரவுகள், சண்டைகள், போராட்டங்கள், வழக்குகள்லாம் வரும்போது நம்ம உண்மையா கர்த்தரை நம்புறோம்னா, நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணிக்கிடுவோம், ஜெபத்தை முடிச்சுட்டு சண்டைக்கு போயிடுவோம். அந்த 1 hour ஜபம் தான், பயங்கர ஆவியில ஜபம், காலைல ஆன்லைன்ல ஜபம், எல்லாத்தையும் சொல்லி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் ஒரே போராட்டமா இருக்கு, எங்களை ஏமாத்த பார்க்குறாங்க எல்லாம் சொல்லி ஒரே அந்நிய பாஷை ஜபம், அக்கினி ஜபம், எல்லா ஜபமும் பண்ணிட்டு ஜபம் முடிஞ்ச உடனே அடுத்த ஃபோன் எங்கே போவோன்னா, நான் யார் தெரியுமான்னு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, எனக்கு எந்த ஆள் தெரியும் தெரியுமா, உன்னை என்ன பண்ணுறான்னு தெரியுமான்னு மிரட்ட ஆரம்பிக்கும். இதுவல்ல கர்த்தரை நம்புவது. கர்த்தரை நம்புறது என்ன தெரியுமா, நான் கர்த்தரை நம்பி சார்ந்து இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கை தருவார், நீ எல்லாம் சேர்ந்து என்னை ஏமாத்தினா கூட கர்த்தர் என்னை என் பிள்ளைகளை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. மாம்சத்தில் கோபம் வர்றது இயல்பு தான். நம்ம யாரு தான் கோபம் வரலன்னு சொல்லுங்க பார்ப்போம். கோபமே கொள்ளாத ஆள் இங்கே யார் இருக்கா? எல்லாரும் சாது மாதிரி உட்காந்துருப்போம், ஆனால் உள்ள வந்து எரிமலையா இருக்கும். என்ன, அப்படி தட்டினா போதும், வீக் பாயிண்ட்ல அடிச்சா அப்புறமா நம்முடைய உண்மையான சுயரூபம் தெரியதான் செய்யும்.
அதே ஏசாவு மாதிரி தான் சதுர கொன்னே போடுவேன் அப்படின்னு கூட சொல்லலாம் வாயை திறந்து. ஆனால் பைபிள் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனி. ஆமா, கோபத்தில் சொல்ல, ஆனால் உடனே தணிஞ்சிட்டு கர்த்தருக்கு விட்டு கொடுத்துடணும். வழக்க கர்த்தர் கையில் கொடுத்துடணும். ஆண்டவரே, நான் வந்து எல்லாத்தையும் முடிக்க முடியாது, உம்முடைய கருத்தில் கொடுக்குறேன், என் கோபத்துக்கு நான் இணங்காம உமக்கு ஒப்ப கொடுக்குறேன் ஆண்டவரே, இதை நீங்க நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது பாருங்க, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை கொடுக்கறதுக்கு முன்னாலேயே ஏசாவுக்கு சுதந்திரமான சேயர் மலையை கொடுத்தாரோ, அதே போல நமக்கும் தேவன் நேர்த்தியானதை கொடுக்க தேவன் வல்லவர். அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், இந்த ஏசாவெல்லாம் ஆண்டவர் பிளஸ் பண்ணதை யோசிக்கும் போது, அந்த மனுஷன் பாருங்க, கொன்னு போடுவேன்னு சொன்னா கூட அதெல்லாம் செய்யலை. அவன் தம்பிகாரன் வரானவனே போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அப்படி அவனை அப்புறம் வரவேற்று இந்த பழசை பற்றியே பேசாம அவ்வளோ அன்பா இருந்தான் பாருங்க, இல்லையா? அவன் வேட்டைக்காரனா இருந்தா கூட புத்தி வேட்டைக்காரன மாதிரி இல்லை, இல்லையா? அவன் அவ்வளோ அன்புடனும் அவ்வளோ பாசத்துடனும் அவன் வந்து அந்த மனுஷனை நடத்தினதை நீங்க பார்க்கலாம், தன் தம்பியை நடத்தினதை நீங்க பார்க்கலாம். இப்படி நடத்தப்பட்ட அந்த காலத்துல கூட நீங்க அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்க போய் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை போய் அடையிறதுக்குள்ள எல்லாம் கிளம்புன பெரியவங்க எல்லாம் வழியில காலி. வனாந்திரத்துல அவ்வளோ பாடுபட்டு அடிபட்டு எவ்வளோ செத்து மடிஞ்சு எவ்வளோ பிரச்சனை தாண்டி தான் போய் வாக்குத்தத்த பூமியில போய் உட்காந்தாங்க. இவங்கள பார்த்தா ஆண்டு அதெல்லாம் பைபாஸ் பண்ணி நேராக கொண்டு போய் சேயீர் மலையின் பள்ளத்தாக்கு கொடுத்துட்டு போயிட்டார். நீ சண்டை போடல, உனக்கும் சண்டை வேணாம், போ, நீ நல்லா இரு, சமாதானமா இருன்னு விட்டார். ஆனா இந்த சண்டை போட்டு ஏமாத்தி அடி வாங்கி எல்லாருக்கும் வர வழியில எல்லாம் பறிச்சுட்டு போன ஒருத்தனை 40 வருஷம் அலைய விட்டார். எல்லாம் அலைய விட்டு கொள்ளிவாய் சர்ப்பம், என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன கொடிய விஷப்பாம்பு இருக்கோ அத்தனையும் பார்க்க விட்டு தான் கடைசி என்ன பண்ணாரு, அது கூட அவனுங்களை போக விடல, அவன் பிள்ளைகளை மட்டும் தான் போக விட்டாரு. கர்த்தருக்காக நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு நம்ம விட்டு கொடுக்க ஒரு மனம் நமக்கு இருக்குமானா, நான் சொல்லுவேன், பலன் மனுஷன் வராது, கர்த்தரே பலன் அளிப்பா. அல்லேலூயா. கர்த்தரே பலன் அளிப்பார். கர்த்தரே நமக்காக நின்று காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இதை மறந்துடாதீங்க. நம்ம விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம் கர்த்தர் நமக்கு கிருபையா தர்றதுக்காக நம்ம ஜெபிக்கணும். மாம்சத்தில் இறங்கி மாம்சத்தின்படி சண்டை போடுகிறது நம்முடைய பழக்கமாக இருக்கணும். ஏங்க நீங்க சண்டை போடலையா, நீங்க வழக்குக்கு போலாமோ சொல்லணும். இல்லைங்க, நான் கர்த்தரை நம்புறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பு. நல்லா தான் சொல்றோம், வசனம் தெரியும், ஆனா அவரே விட்டா எப்படி நம்ம கொஞ்சம் செய்வோம்னு நம்ம இறங்கிடுறோம். அங்கதான் பிரச்சனை வருது. அப்ப நாம கர்த்தருக்காக நம்ம காத்திருந்து அவர் நமக்காக பதிலளிக்க விட்டு கொடுக்கும் போது நிச்சயமாகவே நமக்காக இறங்கி தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தன்னுடைய பிரிவிலேஜஸ் விட்டு கொடுத்தான். அவன் நினைச்சிருந்தா எந்த திசைக்கு போகணும் அவன் தீர்மானம் பண்ணியிருக்கலாம். ஆனா தனக்கு நியாயமாய் வர வேண்டிய உரிமைகளை கூட எடுத்துக்கப்பா, உனக்கு எந்த இடம் வேணுமோ நீ எடுத்துக்கோ, நீயே தெரிந்து எடுத்துக்கோ அப்படின்னா, லோத்து பாருங்க, கிடைச்ச சான்ஸை விடக்கூடாதுன்னு உடனே ஏதேன் தோட்டம் போல இருக்கிற சோதம் கோமோரா பட்டணங்களை தனக்கென்று தெரிந்து கொண்டான். ஆனா கர்த்தர்ட்ட ஆபிரகாம் போகும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த பக்கம்லாம் போன அவசியம் இல்லை, நீ இந்த தேசம் எல்லாம் நடந்து திரி, கால் படுற தேசம் எல்லாம் உனக்கு தர்றேன்ட்டு போயிட்டார் ஆண்டவர். இவன் ஒரு திசையை தெரிந்தெடுத்தா கர்த்தர் மொத்தத்தையும் இவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. நாம வந்து நம்முடைய பிரிவிலேஜஸை கூட நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 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 இருதயத்தை கர்த்தர் நம்ம கிருபையா தர வேண்டும். நீங்கள் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தால், மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லட்சையை மூடுகிறவனோ விவேகி என்று வாசி. இதுல இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. A fool shows his annoyance at once, he shows his anger at once. ஒரு மூடன் வந்து வேகமா கோபப்பட்டு உடனே ரியாக்ட் பண்ணுவான். ஆனா but a prudent man overlooks an insult அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இதுதான், இந்த டிரான்ஸ்லேஷனை போட்டிருக்கு, a wise man will cover shame அப்படின்னு போட்டு. ஆனா இந்த வெட்கம் அப்படின்றத விட ஒரு அழகான வார்த்தை இருக்கு, இன்சல்ட். யாராவது நம்மளை அவமானப்படுத்தும் போது கூட உடனே ரியாக்ட் பண்ணாம அதை வந்து நடக்காதது போலவே அப்படியே அமைதியா மூடிட்டு போறான் பாருங்க, அதை ஒண்ணுமே கண்டுகொள்ளாம அமைதியா போறான் பாருங்க, அவன் யாருன்னா ரொம்ப ஞானி என்று வேதம் சொல்லு. நம்ம வாழ்க்கையில விசேஷமா நம்மளை யாராவது ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குமா நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க, இல்லையா? அந்த இன்சல்ட் நம்மளை கோபம் மூட்டி நம்மளை காயப்படுத்தும் போது உண்மையா சொல்லுவேன், மாம்சத்துல எழும்பி ஏதாவது நம்ம பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள பிசாசு ஏற்படுத்துவான். உன்னை இன்சல்ட் பண்ணாங்கல்ல, உன்னை அவமானப்படுத்தினாங்கல்ல, உன்னை வெட்கப்படுத்தினாங்கல்ல, எல்லாருக்கும் முன்னாடி அவங்களை அவமானப்படுத்து, பதிலுக்கு பதில் செய், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் போய் நீ செய்ன்னு சொல்லுவான். ஆனால் நாமல்ல,
அந்த இன்சல்ட்லாம் நான் வந்து ஓவர்லுக் பண்ணுறேன், நான் என் வழியில் போகிறேன், கர்த்தர் என் பாதைகளை செவ்வையாக்குவார். நம்ம கர்த்தரை நம்பி முன்னால் போனோம்னா கர்த்தர் நிச்சயமாய் முடிவில் நம்மை தான் ஞானியாக கர்த்தர் நிறுத்துவார். நம்மை மேன்மை உள்ளவர்களாய் கர்த்தர். நம்ம வீடுகளில் கூட இந்த இன்சல்ட் வரும், குடும்பங்களில் வந்து இந்த அவமானங்கள் வரும், நிந்தனை அப்படின்றது வரும். சில பேர் குடும்ப அங்கத்தினர்களே ஒன்றா சேர்ந்து சில பேர் ஒருத்தரை கார்னர் பண்ணுவாங்க. ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம், எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், எல்லாருமே சமமாக நடத்தப்படாமல் ஒருத்தருக்கு மாத்திரம் ஒரு ஓர வஞ்சனை செய்யப்படுது, ஒருத்தருக்கு மாத்திரம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படுது, ஒருத்தரை மாத்திரம் புகழ்கிறாங்க, ஒருத்தரை மாத்திரம் அங்கீகரிக்கிறான். நான் தான் விடப்பட்ட ஒரு மனுஷனை போல மனுஷியை போல இருக்கிறேன், என்னை தான் கண்டுகொள்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு அவமானம் சில பேருக்கு தாங்கவே முடியாது. இன்சல்ட் வந்து தாங்கவே முடியாது. அந்த நேரத்தில் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ நீ இப்படி செய்யறா உனக்கு செய்கிறேன் பாரு, தமிழில் சொல்லுவாங்கள்ல, யானைக்கு ஒரு காலம் வந்தா ஆமாம் வரும், எனக்கும் வரும் பாரு, கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரு, அன்னைக்கு நான் வர்றேன், உனக்கு காண்பிக்கிறேன் நான் யாரு அப்படின்ற மாதிரி நமக்குள்ள எழும்பும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை நம்புவான்னா சொல்லுவான், அட போங்கங்க, அவன் அவமானப்படுத்தினா படுத்திட்டு போகிறான், ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறதுன்னு போட்டிருக்கு, கர்த்தர் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு சவுல் ராஜா இந்த தாவீதை எப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணான் தெரியுமா? எத்தனை தகாத வார்த்தைகளை சொல்லி அவனை தன்னுடைய மகன்ட்டு அவனை பேசினான் தெரியுமா? அவனுடைய பிறப்பே தப்பா பேசினான். அவனை ரொம்ப மோசமானவனாகவும் அவனை வஞ்சிக்கிறவனாகவும் கெடுதல் செய்கிறவனாகவும் நன்மை செய்தவனுக்கு பட்டம் சூட்டி அனுப்புறான். ஆனா தாவீது அதுக்கு பதிலுக்கு பதில் செஞ்சிருக்கலாம். கோலியாத்தே அவன் கையில ஏமாத்திரம். நான் அடிக்கடி சொல்றது போல இந்த கோலியாத்தை யுத்தம் பண்றதுக்கு 5 கல் எடுத்துட்டு போனான். ஆனா 1 தான் யூஸ் பண்ணான், இன்னும் 4 மீதி இருக்கு. அந்த 4ல் 1 சவுல என்னைக்கோ காலி பண்ணிட்டு வாழ்க்கையை வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஆனா அவன் கொண்டு போல. அந்த உள்ள போட்ட கல் உள்ளே தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் அதை பயன்படுத்தவே இல்லை. அவன் கையில் அவ்வளோ பலம், அவ்வளோ பராக்கிரமம். சிங்கத்தையே பார்த்தவன், கரடியை பார்த்தவன், கோலியாத்தை பார்த்தவன், இந்த அசுத்தாவினால் அலக்களிக்கப்படுகிற சவுல்லாம் அவன் கையில் எம்மாத்திரம் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பான். அதுவும் கர்த்தரே சவுலை தன் கையில் எத்தனையோ ஒரு ஒப்பு கொடுத்தார். தீங்கு செய்ய மாட்டேன் போ, அபிஷேகம் பண்ணவர் மேலே என் கையை வைக்க மாட்டேன் போ, நீ அது கர்த்தர்ட்ட நீ பதிலை வாங்கிக்கோ, நியாய தீர்ப்பு கர்த்தர்ட்ட பெற்றுக்கோன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தான் வேலையில் போனாங்க. கர்த்தர் அவனுக்கு நிலையான சிங்காசனத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு நிலையான சிங்காசனத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் பேருக்காகவே, உன்னுடைய நாமத்துக்காக உன்னுடைய சிங்காசனத்துல ராஜா இல்லாமல் போக மாட்டான். கண்டிப்பா ஒரு ராஜா இருப்பான். கடைசியில மாம்சத்தின்படி எல்லா ராஜாக்களும் இறந்துட்டாங்க. இஸ்ரவேல் சாம்ராஜ்யமே ஒளிஞ்சது போல இருந்துச்சு. கடைசியில பார்த்தா நித்திய சிங்காசனமாக இயேசு வந்து தாவீதின் குமாரனா வந்து உட்கார்ந்தார். அவன் ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருந்தது. நான் சொல்லுவேன், நம்ம கர்த்தருக்காக விட்டு கொடுத்து தேவனை நம்பி நம்ம சார்ந்து போகும்போது நம்மளை ஏமாற்றினவங்க, நம்மளை அவமானப்படுத்தினவங்க, நம்மளை நிந்திச்சவங்க, நம்மளை ஒதுக்குனவங்க, இவங்க முன்னாடி நம்ம மாம்சத்தில் ஒன்னே நம்ம ரியாக்ட் பண்ணாம கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் எனக்காக பதில் செய்வார், எனக்கு நியாயம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார், கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்போமானா வழக்க கர்த்தர் எடுப்பார். அல்லேலூயா. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனா அநேக வேளையில நம்ம வந்து இந்த அமைதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம பொறுத்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பதிலுக்கு பதில் செய்யாம உடனே ரியாக்ட் பண்றது தான் நமக்கு ரொம்ப நேச்சுரலா தெரியுது. ஆனா அந்த இடத்துல கர்த்தருடைய கிருபையை நாம கேட்டு, ஆண்டவரே இந்த இடத்துல நான் சண்டைக்கு இடம் கூடாம நான் பொறுத்து இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நாம விட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி என்ன பண்றதுங்க, சரி அவங்க சண்டைக்கு வர்றாங்க, இவ்வளோ என்ன அவமானப்படுத்திட்டாங்க, அதனால இன்னையிலேருந்து நான் அவங்கள டோட்டலாக அவாய்ட் பண்ணுறேன், என் வாழ்க்கையில் இனிமேல் நான் அவர்களை எந்த விதத்திலையும் என்ன செய்ய மாட்டேன், முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன், அப்படி ஒரு அனிமாசிட்டியை உள்ள வளர்த்துக்குவாங்க. நான் சொல்லுவேன், அப்படி இல்லை. நாம் எப்படி இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறாங்கன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு எப்படி இருங்க, ஜாக்கிரதை. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம சண்டையிடாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு படி மேல போய் என்ன செய்யணும்னா, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமனைப்பாட்டை காத்து கொள்றதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமா. அவங்க நம்மளோட பிரச்சனை பண்றவங்களா இருந்தா கூட நாம யாரா இருக்கணும்னா சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். we should be a peacemaker. நாம சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமனைப்பாட்டை காத்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்மால என்ன குலையக்கூடாது,
சமாதானம் குலைஞ்சு போகக்கூடாது. நாம விட்டு கொடுத்துட்டு சமாதான வழியை உண்டு பண்ணிடணும். நம்ம பேர்ல என்ன இருக்கணும்னா, சண்டை பண்ணுகிறவன் அப்படின்ற பேர் இல்லாம சமாதானம் பண்ணுகிறவன் என்கிற பேர் நமக்கு உண்டாகும்படி இயேசுவினுடைய அன்பினால் நிறைந்து சமாதான கட்டினால் ஆவியினுடைய ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்றதுக்கு நாம முயற்சி எடுக்கணும். அநேக வேளையில ஒரு ஃபெலோஷிப் டீம்ல கூட அநேக வேளையில ஒரு சின்ன ஒரு அவமானம், ஒரு சின்ன இன்சல்ட், யாரோ தவறா நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம உடனே ரொம்ப காயப்பட்டவர்களாக, நாம அவ்வளோதான், இனிமேல் யார்ட்டையும் பேச மாட்டேன், இனி இந்த டீம்ல இருக்க மாட்டேன், இப்படி யார்ட்டையும் நான் பழக மாட்டேன், நான் இதோட குவிட் பண்றேன். அதுவல்ல ஆவியினுடைய குணம். பரவாயில்ல, இன்சல்ட்னா என்ன, ஏசுப்படாத அவமானமா நான் பட்டுட்டேன், நான் பரவாயில்ல, நான் சமாதான கட்டை என்னுடைய குழுவில் நான் காத்துக்கொள்வேன், சமாதானம் பண்ணுகிறவளாக நான் இருப்பேன், என்னால் நன்மை உண்டாகும் அப்படின்னு நாம நன்மைக்கு ஏதுவான கிரியைகளை நாம செய்யும்போது கர்த்தர் பார்ப்பார். நீ தீமை இவ்வளோ அனுபவிக்கும் போது நீ நன்மை செய்ததுனால நீ செய்த ஒவ்வொரு நன்மைக்கு பிரதிபலனை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்காய் நன்மை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்கிற நன்மை செய்ய சோர்ந்து போகாமல் இருப்போமானால் ஏற்ற காலத்திலே பலனை அறுப்போம். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். நன்மை விதைத்தால் நன்மை அறுப்போம், தீமையை விதைத்தால் தீமையை அறுப்போம். வேதம் சொல்லுது, நான் நன்மை விதைக்கிறேன், கர்த்தர் எனக்காக வழக்காடி எனக்கு நலமானதை எனக்கு ஆண்டவர் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். நம்ம பகையினால் நிறையாம அன்பினால் நிறைய வேண்டியது அவசியம். பகை விரோதங்களை எழுப்பிட்டே இருக்கும், இன்னும் நம்மளை விடாது, அமரவே விடாது, அந்த நெருப்பு அணையவே அணையாது. உள்ளே அநேக விரோதங்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பிடும். வேண்டாம் ஆண்டவர், அதை நீங்க பார்த்து கொள்ளுங்க, நான் அன்பின் கயிறுகளால் கட்டுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று தேவன் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். சில வேளையில இந்த காரியத்துல உடனே நமக்கு வெளிப்படுற ஒரு காரியத்தை நீதிமொழிகள் 29:20 பாருங்க. நீதிமொழிகள் 29:20, தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம் என்று. தன் வார்த்தையில் பதறுகிற, இன்னொரு விதமாக சொன்னா அவசரப்படுகிறான், உடனே அதற்கு பதில் சொல்லி உடனே அதற்கு பிரதி உத்தரவு சொல்லி இந்த காரியத்தில் அவங்க பேசுனதுக்கு தக்க பதிலை நானே கொடுக்க போறேன் அப்படின்னு பேசுறோம் பாருங்க. அப்ப கர்த்தர் அமைதி ஆயிடுவார். நான் சொல்வேன், நாம பேச வேணாம், கர்த்தர் நமக்காக பேசட்டும். அல்லேலூயா. நீங்க ஒரு கோர்ட் ஆஃப் லால போனீங்கன்னா, ஒரு நீதிமன்றத்தில் போனீங்கன்னா, அந்த நீதிபதி சொல்ற வரைக்கும் வழக்கை சமர்ப்பித்தவன் வாய் திறக்க கூடாது. அவனுக்காக யார் தான் பேசணும்? வழக்கறிஞர் தான் பேசணும். யார் தன்னோட வழக்கை எடுத்து சொல்றாங்களோ அவங்க தான் என்ன பண்ணணும், நீதியரசர்கிட்ட பேசணும். என்ன சொல்லணும்னாலும் வழக்கறிஞர்கிட்ட தான் சொல்லணும், அவர் தான் பேசுவார். நமக்கு நீதியாய் வழக்காடுகிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார். நாம பேச ஆரம்பிச்சோம்னா அவர் அமைதியாயிடுவார். ஆனா நாம் அமைதியா இருப்போம், கர்த்தர் நமக்காக எழுந்து பேசுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ அவசரப்படாதப்பா, வார்த்தையில நீ அவசரப்படாத, பொறுமையாயிரு, பதறாத. கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக தேவன் முடித்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த மாலையில் ஆண்டவரே, நான் கர்த்தரை நம்புகிறேன் என்பதற்கு அடையாளமாக என்னுடைய வாழ்க்கையில் வர்ற போராட்டங்கள், எனக்கு வருகிற அவமானங்கள், எனக்கு வர்ற நிந்தைகள் நடுவில் இயேசுவை நான் நினைவு கூர்ந்து அவரை போல பொறுமையா இருந்து கர்த்தரே என் தலையை உயர்த்தட்டும் என்று நான் காத்திருக்க எனக்கு கிருபை தாரும். நிச்சயமா உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார். கர்த்தர் நிச்சயமா நம்ம தேவனுடைய கரத்தில் அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துகிற தேவன் உண்மை உள்ளவர். நம்மை நாம தாழ்த்திடுவோம், உயர்த்துகிறதை கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்பொழுதும் நான் சொல்லுகிறது போல தாழ்த்துகிற வேலையை நாம எடுத்துக்கொள்வோம், ஆனால் உயர்த்துகிற வேலையை கர்த்தர் எடுப்பார். உயர்த்துகிற வேலையை நாம எடுப்போமானா தாழ்த்துகிற வேலையை கர்த்தர் எடுப்பார். ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்திட்டாருன்னா இந்த உலகத்துல எந்த மனுஷனும் அவனை தாழ்த்த முடியாது. ஒரு மனுஷனை கர்த்தர் தாழ்த்திட்டாருன்னா உலகமே அவனை ஆதரிச்சாலும் அந்த மனுஷன் ஒரு நாளும் மேல வரவே முடியாது. கர்த்தர் என்னை உயர்த்தட்டும், அது வரைக்கும் அவரோட பலத்த கைக்குள் நான் அடங்கி இருப்பேன்னு கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் நான் சொல்றேன், எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நாமே நம்முடைய உயர்வுக்கு நாம திட்டமிட்டு பிரயாசம் எல்லாம் பட்டா அந்த உயர்வை தற்காத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம். உங்களுடைய வேதத்துல கூட இதை பற்றி பல சம்பவங்களை நீங்க படிக்கலாம். அநேகர் தங்கள் உயர்வை தாங்களே பிளான் பண்ணாங்க,
தாங்களே பிளான் பண்ணி தாங்களே மேலே வரணும் அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த உயர்வு ரொம்ப நேரம் நிற்கலை. அதுக்கு ரொம்ப பிரயாசப்பட வேண்டியது, ரொம்ப பயந்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் கர்த்தர் உயர்த்தும் போது அது வேதனை இல்லாத ஒரு உயர்வாக இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட வேதனை அவர் கூட்ட மாட்டார். கர்த்தர் குறித்த நேரத்தில் உயர்த்தும் போது அது உண்மையாகவே பிளசன்ட் பிளேசஸ் தான் நமக்கு ஆண்டவர் ஹெரிட்டேஜை வச்சிருப்பார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்லப்பட்டது போல கர்த்தர் நேர்த்தியான இடங்களில் பங்கை வைத்து சிறப்பான சுதந்திரத்தை தருவதற்கு அவருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுத்தா போதும். அநேக வேளை குடும்பங்களில் வர்ற பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் சில ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமைகள், நம்மளை பற்றி அவமானமாக நடத்துகிற விதங்கள், நம்மை ஓரவஞ்சனையாக நடத்துகிற காரியங்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் மனசில் காயப்பட்டிருக்கும் போது இன்றைக்கி ஆவியானவர் பேசுகிற வார்த்தையை கேளுங்க. நான் மனுஷன் என்னை உயர்த்துவான் நான் நம்பலை, கர்த்தர் என்னை உயர்த்துவார் நான் நம்புகிறேன். இதே இடத்துல கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டேனோ வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தருகிறவர் என்னுடைய தேவன். அவருக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், அவர் என்னை உயர்த்தட்டும். என் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். என்னுடைய சிறுமையில் என்னை நோக்கி பார்க்கிற தேவன் என்னை தாழ்வையில் இருக்கிற என்னை கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்துவார்னு சொல்லி நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும் போது ஆச்சரியப்படும் விதமாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு எவ்வளவோ சிறுமை அடைந்தான். அவனுடைய குடும்பம் அவனை சிறுமைப்படுத்தினது, சகோதரர்கள் சிறுமைப்படுத்துறாங்க, போர்த்திப்பாரின் மனைவி அவனை சிறுமைப்படுத்தினாள், போர்த்திப்பார் சிறுமைப்படுத்தினான். எல்லாருக்கும் நடுவில் கர்த்தருடைய வசனம் தன்னை புடம்பிடுவதற்கு காத்திருந்தான். முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசத்திலேயே கர்த்தர் அவனை மேன்மை உள்ள ஸ்தானத்தில் கண்டு வந்து உயர்த்தினார். அந்த தேவன் இன்றைக்கும் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நேர்வழியாய் நம்மை நடத்தி நித்திய பாதைகளில் கொண்டு போய் தேவன் நம்மை மேன்மையான இடங்களை உயர்த்தி வைக்க பலத்த கைக்குள் அடங்கி இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். இந்த மாலையில் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், நாங்கள் சந்திக்கிற ஆண்டவரே சவால்கள் நடுவில் ஆண்டவரே கர்த்தரை நம்பி எங்கள் போராட்டங்களை உண்மையே சார்ந்திருந்து உம்மையே நம்பி இருந்து உம்முடைய குறித்த காலத்தின் உயர்வுக்காக காத்திருந்து நன்மை பெறுகிற ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு நிலையில எங்களை வைத்துக்கொள்ள ஆண்டவரேன்னு கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து இந்த மாலையில நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலைகள் பெயர்க்கும்படியா கரம் பிடித்தா, கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தா, காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே, காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. கர்த்தரை நம்புகிறதற்கு அடையாளமாக எனக்குரிய நியாயமான உரிமைகளை கூட நான் விட்டு கொடுக்குறேன். நான் ரெடியா இருக்கேன். ஆண்டவரே, என்னிடத்துல சண்டையிட வந்தவர்களுக்கு நான் திரும்ப வழக்காடலன்னு இயேசுவை பற்றி வாசிக்கிறோம். அவரிடத்துல வந்து பறிக்க வந்ததை அவர் தடுத்து நிறுத்தல. வஸ்திரங்களை கூட சீட்டு போடுறதுக்கு அவர் விட்டு கொடுத்தார். எடுத்துட்டு போ, பரவாயில்ல, உனக்கு என்ன வேணும் எடுத்துட்டு போ, நான் வழக்காட மாட்டேன். அடிக்கப்படுகிற மாட்டை போல வாய் திறவாமல் இயேசு அமைதியாக போனார். தன்னுடைய நியாயமான காரியங்களை கூட அவர் வந்து கேட்கல. எனக்கு நீதியாய் தீர்ப்பு செய்கிற ஒருத்தர் இருக்கிறார், நிச்சயமாய் குறித்த காலத்தில் என்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். விளைவு என்ன, இதன் முடிவு என்ன? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு தந்தார். வானத்தில் உள்ள ஒரு பூதலத்தோர் எல்லாருடைய நாவுகளும் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ண முடியாது. எல்லா முழங்கால்கள் அவருக்கு முன்னாடி முடங்க முடியாது. மேலான நாமத்தை கர்த்தர் கொடுத்தார். நிறைய வழியில மாம்சத்துல எதையும் விட்டு கொடுக்க கூடாது. என் இடத்தை நான் பிடிச்சுக்கணும், என்னுடைய காரியத்தை நானே கையாளணும். கர்த்தர்லாம் நம்பி இருந்தா சரிப்படாது. நாம நம்ம மாம்சத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்ம உறுதியா பிடிக்கிறோம் பாருங்க, கர்த்தர் விலகிடுவார். ஆனா யுத்தத்தை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு
வழக்கை நடத்த கர்த்தர்ட்ட விட்டு கொடுக்கும் போது கொஞ்ச காலம் உபத்திரவப்பட்டாலும் முடிவில் கன மகிமையை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு வழக்குக்கு நான் விலகி கர்த்தரை சார்ந்து இருக்கிறதுனால எனக்கு நியாயமாய் வர வேண்டிய ஆண்டவரே சலுகைகளை கூட நான் விட்டு கொடுத்துட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருன்னு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் காத்திருக்க பொறுமை எனக்கு தாங்க ஆண்டவரே. சகிப்பை எனக்கு தாங்க, விட்டு கொடுக்கிற குணத்தை எனக்கு தாங்க. எல்லா கசப்பை என்னை விட்டு எடுத்து போடுங்க, வைராக்கியங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க, கோபத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. எனக்குள்ள சினத்தை எனக்குள்ள அதிகரிக்கிற எல்லா சுபாவங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கே நான் காத்திருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எனக்கு நியாயம் செய்கிறவர் நீர், எனக்கு வழக்காடுகிறவர் நீர் ஆண்டவரே. என்னை ஆண்டவரே நியாயம் விசாரிக்கிறவர் நீர், எனக்கு முடிவிலே நன்மை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. இழந்ததை எல்லாம் திரும்ப தருகிறவர் நீர், என்னிடத்திலே பறிக்கப்பட்டவைகள் எல்லாம் எனக்கு இரட்டிப்பாக திரும்ப தருகிறவர் நீர், என் நீதியை நிலைநிறுத்துகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய நீதியை பட்ட பகலை போல பிரகாசிக்க பண்ணுகிறவர் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய நியாயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறவர் நீர். உம்மை நான் நம்புறேன் ஆண்டவரே, உமக்காய் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மையே சார்ந்து இருக்கிறேன் ஐயா. கிருபை தந்து நடத்துங்க நல்ல பிதாவே. இன்றைக்கு எங்களோடு போதித்த சத்தியத்திற்காக நன்றி. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே எங்கள் மாம்சத்தின்படி நாங்கள் நடவாமல், மாம்சத்தை நம்பி சார்ந்து மதியனத்தில் நாங்கள் வாழாமல் கர்த்தரை நம்பி உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக நீர் கொடுத்திருக்கிற பெரிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைகள் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக திருஷ்டாந்தங்களாய் வைத்திருக்கிறீர். எப்படி கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காய் விட்டு கொடுக்கும் போது தேவன் அவர்கள் நினைத்ததற்கும் அவள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நீர் அவர்களை மேன்மைப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பெரிய காரியங்கள் ஆண்டவரே, எங்கள் யோசனைகள் எல்லாம் தாண்டி நீர் கிரியை செய்கிறவர். அந்த நியாயத்திற்கும் உம்முடைய நீதிக்கும் நாங்கள் ஆண்டவரே காத்திருக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் நன்மை செய்து தொடர்ந்து வழிகாட்டும், ஆசீர்வதியும். எல்லா குடும்பங்களும் இந்த சகிப்பை தந்து கர்த்தரையே நம்பி சார்ந்திருக்க கிருபை தாரும். யுத்தங்களை கரத்தில் எடுத்து ஜெயத்தை தந்து ஆசீர்வதியும். பெரிய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.